How to overcome sadness. Today is April 16th, 2024 and my name is Manikandan Sundaresan. Sadness அப்படிங்கிற விஷயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் ஒரு 4-5 நாள் அல்லது ஒரு வாரத்துக்கு மேலே அந்த sadness அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் கொஞ்சம் கூட கலையலை அப்படின்னா then we need to seek the help of a professional அப்படின்னு சைக்காலஜி ரிசர்ச் சயின்சஸ் எல்லாம் சொல்லுது. ஆனால் ஒரு விஷயத்தில் இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வுனால இல்லை யாரோ ஒரு பர்சன்னால் இல்லை யாரோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளால் நீங்கள் படிக்கிற காலேஜில் நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் உங்கள் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு சேட்னஸ் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரு 10 டெக்னிக்ஸை வச்சு உங்களால் அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். தீஸ் ஆர் ப்ரோவன் டெக்னிக்ஸ். வேறு எந்த சயின்சஸ்லேயும் பேசியிருக்குன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ண விஷயங்கள். ஸோ சோகம் அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்துருச்சு இல்லை நம்மளுக்குன்ட்டு வச்சுருக்கிற சில ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அப்போ வர ஒரு நெகட்டிவ் ஹியூமன் எமோஷன் அப்படிங்கிறது தான் சோகம். அந்த சோகத்திலேயே ஸ்டே பண்ணுறது இல்லாட்டி அந்த சோகத்திலேருந்து சீக்கிரமாக வெளியில் வருது அப்படிங்கிறது இட்ஸ் a choice of an individual. So here we are going to speak about 10 methods of how to overcome your sadness. The first method is don't feel bad about feeling sad. ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, யூ கேனாட் ஹீல் வாட் யூ கேனாட் ஃபீல்னு சொல்லுவாங்க. சேட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முழுக்க ஃபீல் பண்ணல அப்படின்னா அதை உங்களால் ஹீல் பண்ண முடியாது. நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி ஃபர்ஸ்ட் மெத்தடே அந்த சேட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணி there is nothing wrong in being sad. It is one of the human emotions and I'm trying to overcome it அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை முழுக்க ஃபீல் பண்ணணும். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டேமேஜஸ் ஃபர்தர். ஆனால் இந்த ஒரு உறுதியோடு நீங்கள் இந்த சேட்னஸை ஃபேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டேமேஜ் அப்படிங்கிறது கம்மி. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, சேட்னஸ் அப்படிங்கிறது அதிகமாகி சில பேர் உடம்பு சொல்லாமல் போகிறத பார்த்துருக்கோம், ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டேமேஜிங் ரெவலேஷன்ஸ் நடந்து சில பேருக்கு உயிருக்கு ஆபத்தில் ஏற்பட்டதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு. எஸ், பட் இது சேட்னஸ் அப்படிங்கிறது புரிஞ்சு ஓகே ஃபைன், ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஹியூமன் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை அலோவ் பண்ணி இருக்கிற பர்சனுக்கு அப்படி ஆயிருக்காது. ஓகே, ஸோ ஜஸ்ட் ரியாலிட்டி ஷாக்கில் அப்படியே டக்குன்னு ஒரு சோகம் அப்படிங்கிறது வந்தோன்னே அதை தாக்கு பிடிக்க முடியாமல் வேணால் அவங்க அந்த மாதிரி போயிருந்துருக்கலாம். பட் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடில் யூ ஆர் அலோவிங் த சேட்னஸ் டு ஹேப்பன். Bring it on. Okay, fine. Yes, I'm sad. I'm sad because of this thing has happened. I'm sad because I have lost this particular thing. இந்த சோகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. And it is not bad to feel sad. எல்லாத்துக்கும் இருக்கிறது தான், நானும் இதை ஃபீல் பண்ணுறேன், ஆனால் இதுலேருந்து நான் ஓவர் கம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய திங்கிங்கை சென்ட்ரிக் ஃபோக்கஸில் வச்சு அந்த சோகத்தை அனுபவிக்கிறது தான் சேட்னஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் எடுக்கிற ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தடாக ஒரு சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். இட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்லாஷி வாஷ் டெக்னிக். ஸ்லாஷி வாஷ் டெக்னிக். வென் யூ ஆர் சேட், எந்திரிச்சு நடங்க. யூ ஜஸ்ட் டூ a physical work and go to the nearest place where you can have some water, maybe to the wash basin or somewhere where you can have at least a bottle of water. ஃபேஸ் வாஷ் இப்போ நீங்கள் பண்ணணும். என்ன ஸ்லாஷி வாஷ் டெக்னிக்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ட்டு. லிசன் டு பி வெரி கேர்ஃபுல்லி வித்வுட் எனி இன்டரப்ஷன் அண்ட் ட்ரை டு ரிலேட். இது ஒரு ஆங்கரிங் மெக்கானிசம். ஆங்கரிங் மெக்கானிசம் அப்படின்னா ஃபிசிக்கலாக நம்ம செய்கிற ஒரு விஷயத்தை எமோஷ்னலாக இருக்கக்கூடிய சில இம்பல்சஸ் கூட கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் ஆங்கரிங்னு சொல்லுவோம். யூ see, 2 கைகளில் அந்த தண்ணி எடுத்து ஜஸ்ட் வாஷ் யுவர் ஃபேஸ் அண்ட் when you are washing the face you have to do the mental slashy method. ஸ்லாஷி அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் எதை குறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இப்படிலாம் நீங்கள் மசாஜிங் ஃபேஸில் உங்கள் ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணும்போது ப்ளீஸ் ஆல்சோ விஷுவலைஸ் ஆஸ் இஃப் யுவர் பிரெயின் இஸ் கெட்டிங் கிளீன்ஸ்ட் அப். அந்த சேட்னஸ் அப்படிங்கிறது ஆக்கிரமிச்சிருக்கிற உங்களுடைய பிரெயினையும் சேர்த்து நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி ஹேவ் எ மென்டல் விஷுவலைசேஷன். வாஷ் பண்ணுறது என்னமோ ஃபேஸை தான், ஆனால் அந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஆல்சோ ஹேவ் அ மென்டல் விஷுவலைசேஷன் அண்ட் ரிஹர்சல் தட் யுவர் பிரெயின் இஸ் கெட்டிங் மசாஜ், தட் பிரெயின் இஸ் கெட்டிங் கிளீன்ஸ்ட் அப் அண்ட் இட் இஸ் கெட்டிங் ரியலி எனர்ஜைஸ்ட் அண்ட் யுவர் சேட்னஸ் இஸ் அவுட் ஆஃப் யூ. இதுதான் த ஸ்லாஷி வாஷ் டெக்னிக். ரொம்ப நிதானமாக அப்ளை சம் சோப் இஃப் யூ வாண்ட் ஆர் சம் face wash cream if you want and just have a gentle face wash, and when you are washing the face have the complete concentration towards the brain that it is getting out of the sadness. இது நானே என்னை ஏமாத்திக்கிற மாதிரி தானே அப்படின்னு. அஃப்கோர்ஸ் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் எல்லாமே நம்மளை ஏமாத்திக்கிற மாதிரி தான். Right? Okay, so there is no proven technique which is in physical form in psychological mechanism. எல்லாமே நீங்கள் இப்படி நினைக்கும் போது உங்கள் பிரெயின் சின்டாக்ஸ் அப்படிங்கிறது
நீங்கள் சொல்கிறத அப்படியே கவனித்து அது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிறது தான். ஸோ why don't you try this? நான் அடுத்து சொல்ல போகிற சைக்கலாஜிக்கல் டெக்னிக் த ரெப்டைல் எக்ஸிட் டெக்னிக். நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கும்போது உங்களால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது just go in a corner and sit down in a meditative state and close your eyes. கண்களை மூடி இருக்கும்போது just imagine that the sadness is like a reptile. Okay, right? ஸோ நீங்கள் உடம்பு அசைக்காத மாதிரியே நீங்கள் உட்காந்துருக்கும்போது ஈவன் இஃப் இட் இஸ் அ ரெப்டைல், ஒரு மிகப்பெரிய பாம்பாக இருந்ததுனாலும் அது ஒரு சர்பெண்ட்டாக இருந்ததுனாலும் அது உங்கள் மேலே அப்படியே ஸ்வைவல் ஆகும்போது இட் ஸ்வைவல்ஸ் ஆல் ஓவர் யுவர் பாடி அண்ட் இட் கீப்ஸ் மூவிங், இட் கீப்ஸ் மூவிங், இட் கீப்ஸ் மூவிங். ஸோ you just keep your eyes closed and sit straight and imagine that the sadness is one form of a reptile. And when you are not making a movement, the reptile is going to be silent and it is going to be non-reactive. So it keeps swiveling, it keeps swiveling, it keeps moving all over your upper body, and it swims over, it swivels over, and until you don't make a rapid movement, the problem is not going to take place. So nagaram irundinga appadinamna eventually after making all those movements the reptile will go away, right? Adu madri. So unga sadness ku neenga reaction kudukama அந்த டைமில் if it is really making you a lot of trouble and it gives you tears, it squeezes your heart and it gives you tears, don't stop that, allow it. Okay, ஸோ கண்களில் தண்ணி வந்துகிட்டே இருக்கட்டும், ஆனால் அந்த சேட்னஸ் அப்படிங்கிறது உங்களை விட்டு போகிற வரைக்கும் அசையாதீங்க, டோன்ட் ரியாக்ட். அண்ட் அந்த மாதிரி டைமில் ஒரு மிகப்பெரிய replenishment is happening into your brain and you will be so relaxed after that. This is called as the reptile exit technique, where you are visualizing your sadness as a reptile and you don't react to it. உங்கள் சோகங்களை நீங்கள் அடித்து ஒழிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற அடுத்த சைக்கலாஜிக்கல் டெக்னிக் த எமோஷனல் டியூரேஷன் குவெரி. இது ஒரு விதமான கொஸ்டின். இந்த கொஸ்டினிங்கில் நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன கேட்டுக்கணும் அப்படின்னா, ஒரு ஹாப்பி அக்கேஷன் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா நான் இவ்வளவு நேரம் அந்த ஹாப்பி அக்கேஷனை யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு சேட் எமோஷன் ஆர் ஒரு சேட் அக்கேஷன் அப்படின்னு இருக்கும்போது மட்டும் அது மேலே நான் ரொம்ப டியூரேஷன் ஆஃப் டைம் அப்படிங்கிறத செலுத்துறேனே ஏன் அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கிறது. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் த எமோஷனல் டியூரேஷன் query மெத்தட். யூ query, put a query in front of you and you question yourself, why am I spending so much time towards the sad moment alone, and when it comes to the happy moment and happy occasion and happy human emotion, why am I spending a very very less time? And ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், சேட்னஸ்க்கு மட்டும் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்? அதே ஒரு சந்தோஷமான தருணம் அப்படிங்கிறத யோசிக்கும் போது அது டக்குன்னு ஒரு ஃப்ளாஷிங்கில் நான் அது விட்டுறேனே, ஏன் நான் இந்த மாதிரி ஒரு பாரபட்சம் பார்க்குறேன்? why am I so prejudiced? And you need to ask that question. And here the mind is puzzled. உங்கள் பிரெயின் நின்றுட்டு முழிக்கும், ரைட்? ஸோ ஓகே, ஆமாம் இல்லை, இது நியாயமான விஷயமாச்சு. ஒரு சந்தோஷமான தருணத்தை நம்ம அசை போட்டு பார்க்குறது இல்லையே, ஆனால் ஒரு சோகமான தருணத்தை மட்டும் இவனுக்கு நம்ம அதிகமாக டைம் கொடுத்து இவனுக்கு அதில் அதிகமாக எனர்ஜியை செலுத்த சொல்லி நம்ம சொல்கிறோமே, ஏன்? why should this happen? let's stop this அப்படிங்கிற மாதிரி ஒரு metamorphosis and transformation நடக்கிறது. so why don't you question your own self during this situation? என்னுடைய அடுத்த சைக்கலாஜிக்கல் மெத்தட் உங்கள் சேட்னஸை நீங்கள் ஒழிக்கிறதுக்கு virtual conference with the sadness source. virtual conference, உங்களை இந்த மாதிரி சோகத்தில் ஆழ்த்தின அந்த பர்சன் அல்லது அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அல்லது அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிற மோஸ்ட்லி மக்களாக இருப்பாங்க, நான் சொன்ன மாதிரி பர்சன்ஸாக இருப்பாங்க. அந்த பர்சனை உங்கள் கண்ணு முன்னாடி உட்கார வச்சு நீங்கள் வேர்ச்சுவலாக அந்த பர்சன் கிட்ட ஒரு கான்வர்சேஷன், ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்தி இந்த சோகத்தை நீ எனக்கு கொடுத்ததுக்கு என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ இப்படிலாம் பண்ணதுனால தானே நான் இந்த அளவுக்கு சோகத்துக்கு ஆளானேன், why did you do this for me and what is wrong with you, why you had not done something that was much better than this option of your behavior அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த பர்சன் கிட்ட ஒரு வர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் மாதிரி பண்ணுறீங்க. அந்த பர்சனுக்கு இது தெரியவே தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வர்ச்சுவலாக கண்ணை மூடி ஒரு இமேஜினேஷனில் இப்படி செய்யும் பொழுது your mood is getting enhanced and your brain neurotransmitters are getting relaxed and you are feeling so good. So having the virtual conference, அது ஒரு group of people இருந்தாலும் சரி, ஒரு டீமாக இருந்தாலும் சரி, இல்லை தனிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்சிடெண்ட் எதுக்காக எனக்கு நடந்துச்சு, இப்படி நடக்கிறதுக்கு பதிலாக எப்படி நடந்திருந்திருக்கலாம், ஏன் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஏன் என்னுடைய விதி இப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த வர்ச்சுவல் கான்ஃபரன்ஸில் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது you will get some answers. Let's say for example, அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னு வைங்களேன், அந்த பர்சன் திரும்பி உங்களுக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்.
அப்படி கிடைக்கும் போது யூ வில் ஃபீல் மச் பெட்டர். அப்படி கிடைக்கிற அந்த ஐடியாவை உடனடியாக ஒரு ஜேர்னல் எழுதுவீங்க. The next psychological technique I would like to give you is the 5-minute writing. Journal writing. உங்கள் சோகத்தில் ஆழ்ந்த அந்த விஷயத்தை பற்றி தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 8 நிமிஷம் உங்கள் ஜேர்னலில் எழுதிக்கிட்டே இருக்கீங்க. About that incident, about that person, about the sad emotion that you are experiencing, about the kind of reflections that you are having because of that, about the emotional responses you had given, about the feeling that you are feeling right now. அப்படிங்கிறத பற்றிலாம் மட்டன்ட்டு not really worrying about the handwriting, worrying about the language, worrying about the grammatical excellence and all that. You keep writing, you keep writing, you keep writing and you keep writing. So அப்படி எழுதும்போது you will feel much better and it enhances your mood. So happiness அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுறதை விட sadness அப்படிங்கிற விஷயத்தை ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு புதுசான ஒரு wisdom oriented thinking அப்படிங்கிறது வரதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. So do this 5-minute writing in order to get out and snap out of your sadness. Well, the next technique is not a psychological technique, but it is a very common one. The value of a good cry. Yes, the value of a good cry. அழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க. But we have a lot of scientific positive reactions happening in our body when we are crying things out. இந்த டெக்னிக்கு கிராஷிங் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. Also, it is called as a release mechanism. The droplets of your tears contain an endorphin, which is named as leucine enkephalin, which is actually used and which is known for reducing pain and improve your mood. இந்த leucine enkephalin அப்படிங்கிற கெமிக்கல் உங்களுடைய tears உடைய dropletsல இருக்கு. So when you are releasing that chemical, when you are shedding tears, it means you are releasing that particular chemical. And the chemical உங்களுடைய சிஸ்டம்ல இருந்து போகும்போது and then you are feeling much better. And then you are feeling with much better enhanced mood. And உங்க சோகத்துடைய தீவிரம் கொஞ்சம் கம்மியாகுது. Alright. So don't overlook the value of a good deep crying. நான் அழுக சொல்கிறீங்களா? அழுகை நிறுத்துறதுக்கு நீங்கள் ஒரு வீடியோ சொல்லுவீங்கன்னு பார்த்தா அழுக சொல்கிறீங்களே அப்படின்னு. சம்டைம்ஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த டெக்னிக்ஸுமே யூஸ் பண்ணல அப்படின்னோம்னா இது ஒரு டெக்னிக் இருக்குது. Understanding the value of a good cry and crying off. And the psychological science also states that crying is associated with the activation of the parasympathetic nervous system, which stimulates a relaxing response. That's why criers have mood improvement immediately after they finish crying. Parasympathetic nervous system அப்படிங்கிற அந்த ஒரு ஜோனை ரிலாக்ஸ் பண்ணுறது க்ரைங்னால மட்டும்தான் முடியும். அதனால தான் சில பேர் அழுது முடித்த பிறகு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அழுகும்போது வேறு யாராவது ஒருத்தர் ஒரு சொலாசிங் இல்லை ஒரு விதமான காம்ப்ரமைசிங் அப்படிங்கிறது பண்ணாங்க அப்படின்னா இந்த parasympathetic nervous system will be even more stronger and it recovers the person very very fast. So இது கடைசி ஆப்ஷனை வச்சுக்கோங்க. Sadness வந்து மீண்டு வரதுக்கு நம்மளுடைய அடுத்த டெக்னிக் தி ஆக்ஷன் பேக். You don't have the realization of how moving helps you. ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க, இல்லை உங்களுடைய ஒர்க் டேபிளை சுத்தம் பண்ணுறீங்க, இல்லை உங்களுடைய ஷெல்ஃபை சுத்தம் பண்ணுறீங்க, உங்கள் வார்ட்ரோபை வந்துக்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபிசிக்கலாக மூவ் ஆகும்போது அந்த சேட்னஸ்லேருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். பிகாஸ் இட்ஸ் அ டூமிங் mechanism, and when you are moving and when you are keeping yourself engaged, you will always have the dooming mechanism broken into shackles and you will feel much better. So take action, move forward and try to do some physical exercises, and that's where the importance of workout comes. If you are working out every single day, you will feel much better and sadness frequency will be relatively less. இப்போ நான் சொல்ல போகிறது அடுத்த டெக்னிக், and it is also a very good coping mechanism. Find what makes you happy and laugh. Laughter is a terrific coping mechanism. Laughing as a response against your sadness, it's a terrific coping mechanism. Like ஒரு சோகமான நிகழ்வு நடக்கும்போது ஆக்டர் ரஜினிகாந்த் வந்துட்டு அந்த மூவியில் சிரிக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ ஆக்டர் ரஜினிகாந்தை பற்றி ஒரு சின்ன கிளீஷே இருக்கும், ஒரு படத்தில் நடிக்கிறதுல அவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். என்னென்னா அழுகும்போது சிரிக்க வைக்கிறதும் அவர் சிரிக்கும்போது நம்மளை அழுக வைக்கிறதும் ரஜினிகாந்தோடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காமெடியில் வந்துட்டு அவர் அழுகிற மாதிரி பண்ணும்போது இட் பிரிங்ஸ் அஸ் லாஃப்டர். அதே மாதிரி ரொம்ப எமோஷ்னல் சீன்ஸில் வந்துட்டு அவர் சிரிப்பார். அவர் சிரிக்கும்போது நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஐ குட் கிவ் தட் ஆஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு ஆக்டர் அப்படி ஒரு விதமாக ஆக்ட் பண்ணுறதை நான் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளாக சொல்வேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலர் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய சோகம் இருக்கும். அவருடைய பையன் வந்துக்கிட்டு அரும்பாடுபட்டு அந்த பையனை காப்பாற்றணும்னு நினைக்கும்போது he will betray
his father. அதை வந்து ரியலைஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சோகம் இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ அந்த இடத்துல அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அவர் சிரிக்கிறது ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அந்த சீன், ஒரு சீனில் அந்த டிவியில் வந்துட்டு பையன் இப்படி பேசுறது பார்த்து ஷாக்கான பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே he will laugh, right? So that's the kind of the technique we are speaking here, laughter. And அது ஒரு விஷயம். ஸோ இடுக்கன் வருங்கால் அதுக்குன்னு வள்ளுவர் சொன்னது. அதுக்காக நம்ம பிரகாஷ் ராஜ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க முடியாது. பட் at the same time, this is also very difficult kind of coping mechanism. What happens is when you are laughing, your brain gets confused. இந்த சோகத்துக்கு வந்து இவன் கொடுக்குற ஒரு நியூரோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இது அல்லவே, இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி உங்கள் பிரெயினை உங்களை பசில் பண்ண வைக்கும். At the same time, doing the happy things like watching your favorite movie, watching your favorite comedy channel and reading a book, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை பண்ணுறது அப்படிங்கிறது சேட்னஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான இன்னொரு டெக்னிக். The final technique I would like to give you in order to cope with your sadness is reframe your thoughts and try to help or guide others. உங்கள் சேட்னஸை கொடுக்குற அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறப்போ உங்கள் மைண்டை வந்து கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்கள் தாட்ஸை கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணி பார்க்க முடியுமான்னு சொல்லி பாருங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது போக அந்த ரிலாக்ஸேஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போல்லாம் சோகமாக இருக்கீங்களோ அப்போல்லாம் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும்போது you will feel so generous. ஒரு விசாலமாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபீலிங். when you are helping somebody, when you are guiding somebody, when they are telling you that they are experiencing some difficult times, I think that's where you will feel very, very relaxed. You will feel much relieved and you will feel much better. ஸோ சோகமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ். இந்த வீடியோட பிகினிங்லேயே நான் சொன்னேன். இதில் சைக்கலாஜிக்கல் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் அதெல்லாம் நான் பர்சனலாக யூஸ் பண்ணது, நான் பர்சனலாக டிஸ்கவர் பண்ணது. அது எனக்கு ஹெல்ப் ஆகிருக்கு. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்லாம் எதுவுமே கிடையாது. இது நானாக சொந்தமாக கண்டுபிடிச்சி நான் எனக்கு யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு பெனிஃபிட்டாக இருந்ததுனால மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள். 1 or 2 will do. It will definitely take you away from sadness. There are some people who are living in this world without their own knowledge. நம்மளுக்கு சோகம் கொடுக்கறதுக்காக மட்டுமே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க தெரிஞ்சு செய்கிறதில்ல. சம்டைம்ஸ் நம்ம அந்த பீப்புளுக்கு பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கும் போது அவங்க நம்ம சோகத்துக்கு ஒரு காரணமாக இருக்காங்க. பட் அதில் அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது. ஸோ உங்கள் சோகத்துக்கு இது ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் reconsider and reframe your approach. If you are keeping a person or keeping a group of people or reaction of a certain group of people as the sadness provider for you, ஒருத்தருடைய ரியாக்ஷன், ஒருத்தருடைய பிஹேவியர் அல்லது ஒரு டீம் ஆஃப் பீப்புள் அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுடைய ஒரு சிக்னல்டு பிஹேவியர் தான் உங்களுக்கு சேட்னஸை கொடுக்கறதுக்கு ஒரு சோர்ஸாக இருக்குது அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு அவங்க காரணம் இல்லை, அதுக்கு நீங்கள் தான் காரணம். You have put up so much importance into those people's behavior analogy and you have to take that away. ஸோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ think about all this and don't be a sad, savaged man or woman and try to come out of it, snap out of it doing any of these techniques. This is Manikandan Sundaresan, resting the case. And until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Always expect only great things in life and live strong. Life is very easy to make it tough, okay, right? Jai Hind.